A teacher teaches not for income. A teacher teaches not for income. A teacher teaches for outcome னு சொல்றாரு டாக்டர் கலாம். அந்த outcome இந்த மாணவிகள் தானே. A teacher teaches not from the book. A teacher teaches from the heart ங்கறார் டாக்டர் கலாம். உங்களுக்கு கிரேட் இல்ல. 14 வருஷம் உழைக்கறாங்கமா இந்த டீச்சர்ஸ். 14 வருஷம். Not 12 years. LKG UKG எப்போ வந்ததோ அங்க எழுந்திருக்க சேர்த்துக்கணும். 14 வருஷம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிக்கிறாங்க 5 டீச்சர்ஸ். செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், 12 இயர்ஸ் ஒரு குறிஞ்சி வளர் மாதிரி உருவாக்குறாங்க. 12 வருடங்கள் நம்ம ஹையர் செகண்டரி ஒரு மாணவனை உருவாக்கி எங்க அனுப்புறாங்கன்னா காலேஜுக்கு அனுப்புறாங்க ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்கு. அப்போ இந்த டீச்சருடைய ஒர்க் என்ன? அந்த வகுப்பறையில அந்த கிளாஸ் ரூம்ல அந்த குழந்தைய காலேஜுக்கு அனுப்புறதுக்கு ப்ரொஃபஸரை மீட் பண்ணணும். இவங்களும் ஆசிரியர்கள் தான், அவங்களும் ஆசிரியர்கள் தான். அவங்க பேராசிரியர் ப்ரொஃபஸர்னு பேர் வச்சாங்கன்னா ப்ரொஃபஷனை வாங்கி கொடுக்கறதுனால ப்ரொஃபஸர். இது புரிஞ்சிருந்தா கைதட்டல் வேற மாதிரி இருக்கும். என் அருமைக்குரிய எத்திராஜ் காலை மாணவ செல்வங்களே, உங்களை எத்தனை டீச்சர் வளர்த்து விட்டுருப்பாங்களே, நீங்க காலேஜ் வந்துட்டீங்களா? கைதட்டுங்க டீச்சர்ஸ். டாக்டர் கலாம் ஐயா சொல்றாரு, ஒரு டீச்சருக்குள்ள 85 டீச்சர்ஸ் ஆர் லிவிங். 85 டீச்சர் இருக்காங்க ஒரு டீச்சருக்குள்ள. இந்த டீச்சர்களுக்குள்ள 85 டீச்சர். எப்படி தாமோ சார்? அவங்களுடைய 1ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர், 2ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர், 10 ஆச்சு 15, +2 வரைக்கும் 60 டீச்சர், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், பிஎட் ட்ரைனிங், எம்எட் ட்ரைனிங், 85 டீச்சர்ஸ் ஆர் லிவிங் இன் a single teacher னு சொல்றார் டாக்டர் கலாம். அவங்களுக்கு தான் விருது கொடுக்கணும் மேடையில. இந்த ஆசிரியர் விருது பெறுவதற்கு யாரெல்லாம் காரணம் என்றால் அவர்களை வளர்த்த பெற்றோர்கள், அதுக்கு அடுத்தபடி அவருடைய ஆசிரியர்கள். ஆனால் உடனடி காரணம் யார் என்றால், நான் அந்த பேரை சொன்ன உடனே நீங்க எல்லாம் எழுந்து நின்று கை தட்டணும் நான் பணியோடு கேட்டுக்கிறேன். இந்த ஆசிரியருக்கு ஒரிஜினலா விருது வாங்கி கொடுத்தது, இன்னைக்கு கொடுக்கிறது ரோட்டரி நண்பர்களாக இருந்தாலும் இந்த ஆசான் விருதை இவர்களை ஆசானாக அலங்கரித்தது யார் என்றால் இவர்கள் வளர்த்த மாணவ செல்வங்கள். அந்த மாணவ செல்வங்களுக்கு எழுந்து நின்று எல்லோரும் கை தட்டி கொடுங்க. அந்த நாளைய தலைமுறைக்கு நம்ம ஸ்டாண்டப் ஓவேஷன் கொடுப்போமா? ஏன்னா டாக்டர் கலாம் சொல்றார், நாளைய தேச வகுப்பறைன்னு சொல்றார். நாளைய தலைமுறைக்கு நேற்றைய தலைமுறை